எல்லாரையும் ஒரு வழி பண்றது எது சொல்லுங்க? கோபம். அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? தலைவர் யார் தெரியுங்களா? கோபத்துக்கு தலைவர் ஈகோ. அந்த ஈகோ என்ன பண்ணும் தெரியுங்களா? நமக்கு ஈகோ இருக்குன்னே காட்டாது. யாருக்காவது ஈகோ இருக்குன்னு காட்டுமா? ஈகோவினுடைய தன்மையை சொல்வார்கள். ஈகோ தன்னையும் காட்டாது, தான் இருப்பதையும் காட்டாது, அவன் யாருக்குள்ள இருக்காங்கன்னா அவனையும் அதுக்கு காட்டாது. புரியுதுங்களா? அவனுடைய பெருமை அது காட்டவே காட்டாது. ஈகோ வந்து முன்னாடி நிற்கும். அந்த ஈகோவினுடைய வெளிப்பாடு தான் கோபம். கோபம். இப்ப நம்ம சுவாமிஜி ஒரு வார்த்தை சொல்வார். எந்த நாட்டிலும் நான் போயிருக்கேன். எல்லா மக்கள்கிட்டயும் பார்த்து ஒரு பயிற்சி கொடுப்பேன். அதுல கோபத்தை பத்தி ஒரு பயிற்சி கொடுப்பேன். அந்த கோபத்துல யார் மீது உங்களுக்கு கோபம் வருகிறதுன்னு எழுத சொல்லுவாராம். சினம் எழும் நபர் அப்படின்னு எழுத சொல்லுவாராம். அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் யாருதுன்னு இருக்குன்னு பார்ப்பேன். ஆணா இருந்தா மனைவி, மை ஒய்ஃப்னு போடுவாங்களாம். பெண்ணா இருந்தா மை ஹஸ்பண்ட். இதுதான் 99% இருக்குன்னு போட்டாரு அவரு. அப்ப என்ன சொல்றாரு, நமக்கு யார் மீது அதிக கோபம் வரும் என்றால், நல்ல வார்த்தை படிங்க, நம் மீது யார் அதிக அன்பு காட்டுகிறார்களோ, இல்லை நாம் யார் மீது அதிக அன்பை பொழிகிறோமோ அவர்கள் மீதுதான் நமக்கு அதிக கோபம் வரும். இதுதான் புள்ளியியல் விவரம். நமக்கு அக்கறை இல்லாதவங்கள கோபம் வராது. ஆனா அந்த கோபத்தினால வரும் விளைவு என்னன்னு கேட்பாரு. சரி, ஓகே, சினம் எழும் நபர் போட்டீங்க. கண்டிப்பா இவங்க தான் இருப்போம். ஏன்னா பிச்சுக்கிட்டு அதானே நிக்குது. சரி, என்ன காரணம்னு போடுங்கன்னு வரும். என்ன காரணம்? சினம் எழும் காரணம் என்ன? ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா காரணம் இல்லாம கோபம் வருமா? நல்லா சிந்திங்க. காரணம் இல்லாம கோபம் வருமா? சும்மானா கோபப்படுறதுக்கு நம்ம என்ன ஒரு பைத்தியமா? முட்டாளா? இல்ல, காரணம் இருந்துதான் கோபம் வரும். சரி, சினம் எழும் காரணம் ஒண்ணு, ஏதோ ஒண்ணு போடுங்க. மூணாவது ஒரு காலம் கொடுப்பார். அதில் எனது பொறுப்பு. சும்மா சும்மா கோச்சுக்கிறது இல்ல. எனது பொறுப்பு ஏதாவது இருக்கா? அது அவரு வித்தியாசமா கொடுப்பாரு. ஒரு காரணம், என்ன பொறுப்பு என்னுடைய எதுவுமே இல்லையா? என்ன காரணத்தோட நீ கோபித்து கொண்டாய்? அதுல உன்னுடையது ஏதாவது பங்கு இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. அவர் ரியலைசேஷனே இல்ல, ஒன்னும் பண்ண முடியாது. சாமி சொல்லிட்டாரு, உன்னது பொறுப்பு என்னன்னு பாரு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மளுடைய தவறே என்ன தெரியுங்களா? தவறு செய்வது கூட தவறு இல்ல, அது ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு 1008 வியாக்கியானம் கொடுப்போம். இவங்க இப்படி, அவங்க இப்படி, இது இப்படி. எப்பா, நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானி. நீ என்ன அவ்வளவு வீக்கா? இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், என் மனசை நீ ரொம்ப உடைச்சிட்ட, என் மனசை நீ ரொம்ப காயப்படுத்திட்ட, என் மனசை நீ ரொம்ப வேதனைப்படுத்திட்ட. பண்ணவே முடியாது. நீ உடஞ்ச, நீ காயப்பட்ட, நீ வேதனைப்பட்ட. இந்த உடம்ப வேணா யாராவது காயப்படுத்தலாம் உன் அனுமதியின்றி. இந்த உடம்பை யாரோ ஒருவர் வேதனைப்படுத்தலாம் உன் அனுமதியின்றி. ஆனால் உன் மனதை நீ அனுமதிக்காமல் யாருமே காயப்படுத்த முடியாது. மகான்கள் ஏதாவது, நான் சொல்லியிருக்கேனே, ஒரு மகான், அவர் மேல வந்து ஒருவன் அதிகமாக ஏதோ திட்டான். அவர் பாட்டு போறார். எந்த ஒரு சலனமும் இல்லை. அப்ப தேவி ஒரு குரு சீடன் வந்து கேட்கிறாரு, என்ன குருவே, அவன் அவ்வளவு கொள்ள பேச்சு பேசுறான், திடீரென்று அங்கிருந்து ஒரு மரக்கலை முறிந்து அவன் மேல வந்து விழுது, சீடன் மேல. அவனுக்கு கோவம் வருமா? மரக்கலை உடைச்சு தூளாக்குனா அவனை எப்படி பாப்பீங்க நீங்க? இன்னைக்கு இந்த மரக்கலை ஒரு வழி பண்றேன், என் மேல வந்து விழுந்து எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி அவனை செஞ்சா நீங்க எப்படி பாப்பீங்க? அவனை லூசு, முட்டாள், என்ன இது இப்படி இருக்கான், அந்த மரக்கலை என்ன? அப்படித்தான்ப்பா அவனையும் பார்த்தேன்னாரு. அவன் ஏதோ கத்தணும், அவன் ஏதோ பேசுறான். அதுக்காக நான் என்னுடைய நேரத்தை நான் வந்து இழக்க முடியுமா? என் சந்தோஷத்தை நான் இழக்க முடியுமா? அப்ப அந்த ஒவ்வொன்றில் நம்ம அப்படிதான் எவ்வளவோ இது போல. அப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னா, முதலில் நம்முடைய தவறுகளை ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு வியாக்கியானங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. ஒத்துக்கோங்க, ஆமா என் பொறுப்பு இருக்கு, இதை ஒப்புக்கொள்வதே மிகப்பெரிய விஷயம். இது மகான்கள் இப்ப நான் சொன்னது வந்து மிகப்பெரிய நிலை. அது நம்ம வாசிச்சோம்னா சந்தோஷமா இருக்கும். அப்ப எனது பொறுப்புன்னு போட்டாரு. சரி, என் பொறுப்பே இல்லைன்னா கூட அந்த பிளாக்கை விடுங்க. சினம்
சினம் எழும் நபர், காரணம், எனது பொறுப்புன்னு சொல்லிட்டு 4வதா ஒண்ணு போடுவார். பின் விளைவுன்னு போடுவார். இந்த சினம் எழுந்து முடிஞ்சிருச்சு இல்ல, கோச்சுக்கிட்டோம் எல்லாம் பண்ணி, பின் விளைவுன்னு போடுவார். அதுக்கு பின்னாடி வர விஷயம் என்ன? நன்மையா தீமையான்னு கேட்பார். மேக்சிமம் தீமை தான். நன்மை எப்ப வரும்? இப்போ ஒரு குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுது, அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கோபத்தை காட்டி அந்த இடத்துல பண்றீங்க அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய நம்ம கோவப்படுறதுல கூட எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கம்பீரமா கோவப்படணும். அடிக்கடி கோவத்துக்கு மரியாதை எல்லாம் போயிடும். இப்போ ஒரு மகாத்மா காந்திலாம் கோவப்பட்டார். கோவமே வராது மகாத்மா காந்திக்கு. பட்டாரு கோவம், தேச விடுதலை. அப்படி கோவப்படணும். அதுதான் பாரதி சொன்ன ரௌத்ரம் பழகு. நம்ம கோவத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்கணும். கோவமே வராதவங்க கோவப்படுறாங்கன்னா அப்படிதான். வேற அமைதியா இருக்காங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அப்படி இருக்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயமா ரொம்ப கோபம். அப்ப பின் விளைவு நன்மையா தீமையா என்றால் தீமை தானே. அப்ப ஏன் நீங்க கோவப்படுறீங்க? நமக்கு யாருக்குமே தெரியல. அப்ப நம்ம அந்த வாழ்க்கையை வீணாக்கிட்டு போறோம்ல, அதுதான் கஷ்டமா இருக்கும். அந்த இடத்தை, அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்து திரும்பி பார்த்தா நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. மிஞ்சி கோவப்படுறது மட்டும்தான் இருக்கும். யாரு ஒண்ணுமே இல்லையே லைஃப். அப்ப பின் விளைவு தீமை தான் நிகழும். நம்முடைய கோபம் தீமையை தான் கொண்டு வரும். மகிழ்ச்சியை கொண்டு வரவே கொண்டு வராது. அந்த இடத்துல மகிழ்ச்சியை ஃபுல்லா லாஸ் பண்ணிடும். அப்ப அன்பு உள்ளங்களே, வாழ்க்கை ஒரு உற்சவம் இல்லையா? இப்போ ஒரு எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இல்ல எங்கேயோ ஒரு திருவிழாக்கு போறோம், இல்ல எங்கேயோ ஒரு சுற்றுலாக்கு போறோம், ஏதோ ஒரு எப்பவும் போறோம். உட்காந்து கோபம் வந்துடுச்சு. அந்த நாளே போயிடுச்சா? அந்த மகிழ்ச்சி போயிடுச்சா? மீண்டும் அந்த நாள் வருமா? நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த நாள் வருமா? வராது. சோ அது வீக்கர் பர்சன் தானே. ஒரு சிலர் பாருங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க, என்ன நடந்தாலும் சரி. அப்ப நம்மளுடைய தரம் எங்க இருக்கு? இப்ப இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி வகுப்புல வந்து உட்காரணும், நீங்க தியானம் பயிலணும், உங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளணும். விவேகானந்தர் சொல்லுவார், நீ தனிமையில் இருக்கும் பொழுது உன் மனம் என்ன எண்ணுகிறது என்பதை கவனி, அதுதான் நீ. நீங்க யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா கொஞ்ச நேரம் உட்காரணும். அது பாட்டு வரும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா நம்ம அது வருகின்ற எண்ணத்தை நம்ம கவனிக்க மாட்டோம். தயவு செஞ்சு இனிமே கவனிங்க. நம்ம என்ன எண்ணம் வரும், நம்ம பாட்டு உட்காந்துருப்போம், அது பாட்டு ஓடும். கவனிச்சிருக்கீங்களா? அதையாவது ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணுங்க, எந்த வேலையும் இல்லாதப்ப பாருங்க, ஏன் வேலை இருக்கும்போதே பாருங்க. இப்ப சமையல் பண்றோம், எத்தனை பேரு காய்கறி கட் பண்ணும்போது காய்கறி கட் பண்றதுலே கவனமா இருந்திருக்கும். குளிக்கும் போது எத்தனை பேர் ரசிச்சு குளிச்சிருக்கோம். சாப்பிடும்போது எத்தனை பேர் ரசிச்சு சாப்பிட்டுருக்கோம். கிடையவே கிடையாது. ஏதோ இவன் திட்டான், பண்ண வேற ஏதோ எண்ணத்தோடு தான் அங்க மற்ற வேலைகளை செய்வோம். கரெக்டா இல்லையா? இனியாவது கவனியுங்கள். இந்த தியானம் பயில ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க எண்ணம் வரும், உங்களை தாண்டி ஒரு எண்ணம் கூட உங்களை கிராஸ் பண்ணாது. அதான் ஞானி நீங்க. இதுவரையில் உங்களுக்கு இத்தனை எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதே உங்களுக்கு தெரியாது. ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது, ஒருவன் இங்கிருந்து இப்ப நீங்க கீழே படிக்க போறதுக்குள்ள சாதாரணமாக 100 எண்ணங்களாவது ஒருவருக்கு தோன்றுமா? இங்கிருந்து படிக்க எவ்வளவு நேரத்தில் நீங்க இறங்குவீங்க? ஒரு 20 படி இருக்குன்னா 20 படிக்கு செல்வதற்குள் 20 வினாடி ஆகுமா? 20 வினாடிகளுக்குள் ஒருவனுக்கு 100 எண்ணங்களுக்கு மேல் வரும். நீங்க இனிமே கவனிங்க, எண்ணங்கள் எப்படியெல்லாம் வருது. அப்படி கவனிக்க ஆரம்பிச்சா எண்ணம் வராது. உங்களை தாண்டி ஒரு எண்ணம் கூட உங்களை கடந்து செல்லாது. அவ்வளவுதான் கான்சென்ட்ரேஷன். அது எந்த துறையா இருந்தாலும் நீங்க ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய வாக்குகள் அவ்வளவு அழகாக வெளிப்படும், உங்களுடைய சொற்கள் அவ்வளவு அழகா வெளிப்படும், நீங்கள் சொல்வது அத்தனை அழகாக இருக்கும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், ஒரு பொயட்டிக்கா இருக்கும், உங்க வார்த்தைகள் எல்லாமே அழகா இருக்கும். நீங்க சொல்வது அவ்வளவு அழகா இருக்கும். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்பது போல இருக்கும். அந்த கோபம் என்பது குடிகெடுக்கும்னுவாங்க இல்லையா? அவ்வளவு வீக்கர் பர்சன். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நான் அமைதியா தான் இருக்கேன், ஆனா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்ப
ஒரு குரு செய்கிறார். குரு தான் அதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரு என்ன பண்றாரு, இப்படி போய் சீடன் கேட்கிறான். நான் அமைதியா தான் இருக்கேன் குருவே. ஆனா எனக்கு கோபம் வர மாரி எல்லாம் பண்றாங்க. நான் என்ன பண்றதுன்னாரு. நீங்க என்ன கோவம் வரக்கூடாது, கோவம் வராதுன்னு சொன்னா, சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்ன கோவப்படுத்தினா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப குரு என்ன செய்தார், ஒரு குழி இருந்தது. அந்த குழிக்கு அவன கூட்டு போனாரு. ஒரு வாளிய குடுத்தாரு. இங்கிருந்து தண்ணி மொண்டு வான்னாரு. அவன் அந்த குழியில கிணறுன்னு நினைச்சுட்டு அவன் போய் மோந்தான் தண்ணி வரல. எட்டி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது அங்க தண்ணி இல்ல, வெறும் குழி. குருவே, அது வெறும் குழி. அதிலிருந்து நீங்க தண்ணிய மோந்து எடுங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? அப்ப வாளி இருக்கு, கயிறு இருக்கு. தண்ணி உன்னால எடுக்க முடியலையே. அதுதான் சொல்ட்டனே, அது வெறும் குழி, தண்ணி இல்ல. அதுபோல நீயும் வெறுமனே இரு. எத்தனை பேர் வாளியும் கயிறும் போட்டு உன்னை தூண்டி விட்டாலும் உங்ககிட்ட ஒண்ணும் எடுக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிறது தான் அவன் தூண்டுறான். நீ காலி கிணறா இருந்தா அப்ப நம்ம எல்லாம் காரணம் என்ன சொல்றோம்? அப்ப அமைதியா அப்ப அவனுக்கு அவ்வளவு இரையாகி விடுகிறாயா நீ? அப்ப அவன் உன்னை தூண்டி விட்டா நீ இரையாகிடுவ. கோவம் வந்துரும். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அப்ப நம்ம சந்தோஷம் போயிடுது இல்ல. இந்த சந்தோஷம் இழந்த நாட்களை திரும்ப வருமா நமக்கு? அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா தியானம் பயிலும். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.